பரிசுத்தாவே நமக்குள் வரும்போது நம்ம எப்படி நடத்துவார் என்றால் பாவத்துக்குரியவைகளை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த பாவத்தை குறித்து கண்டித்து எப்படி உணர்த்துவார், ஒரு ஆண்டோடைய பிள்ளைகளை எப்படி உணர்த்துவார்ன்னு பார்த்தோம்னா, பிசாசு தான் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, நம்ம பாவம் செய்யும் போதோ இல்ல பாவம் சிந்தை வரும்போதோ கண்டமினேஷன் அப்படின்னா குற்றப்படுத்துவான், ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பான். அவன் இன்னொன்னுவானா, நீ இந்த தவறு செஞ்சுட்டு எப்படி தேவனுடைய ஆலயத்துக்கு போற, எப்படி ஜெபம் பண்ற, எப்படி பைபிள் படிக்கிற அப்படின்னு சொல்லி நம்மளை கொடுத்து என்ன பண்ணுவான், குற்றப்படுத்தும். எத்தனை பேர் அந்த குற்றம் உள்ள மனசை நீங்க பட்டிருக்கீங்க? அந்த மாதிரி தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது, ஐயோ நான் இவ்வளவு பெரிய பாவி, பாவலே சொல்லியிருக்காரு, நான் பிரதான பாவியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களோட நான் பெரிய பாவி எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? அப்போ குற்றம் உள்ள மனசு குறுகுறுக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா, குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். குற்றப்படுத்தவன் யாரு? பிசாசானவன். சோதனைக்கு உட்படுத்தவன் யாரு? அவனும் பிசாசானவன் தான். சரிங்களா? சோதனைக்காரனாகிய பிசாசானவன் மத்தேயுவில் சொல்லப்படுறது. அப்போ ஆண்டவர் ஒருபோதும் பொல்லாங்கினா சோதிக்க மாட்டாரு, புரியுதுங்களா? வசனம் சொல்லுது யாக்கோபுல, அவர் ஒருவனையும் பொல்லாங்கினா சோதிக்கிறவர்ல, கர்த்தர் ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ குற்றப்படுத்துவதும் சோதிப்பது யாரு? பிசாசானவன். தேவனுடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போகும்படியாக என்ன பண்றான் அவன், நம்ம என்ன பண்ணுவான், குற்றப்படுத்தினா இருப்பான். ஆனா ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அவர் கன்வீனியன்ஸ் கன்வெக்ஷன் பண்ணுவார். அப்படின்னா நமக்குள்ள இருந்து பிதாவோடு கூட சேருகிற ஒரு ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொண்டே இருப்பான். ஆமாப்பா தப்புதான். இப்படி இளையகுமாரன் வந்தார் இல்லைங்களா, தன்னுடைய தவறுகள் எல்லாம் உணர்ந்தவராக வந்து, நான் பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்கன்னு அவர் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருங்க, அவன் தகப்பன் அவர் ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொண்டு அவருக்குரியதை அவர் கொடுத்தார். சரிங்களா? அவருக்கு பாதரட்சியை கொடுத்தாரு, வஸ்திரத்தை கொடுத்தார், மோதிரத்தை கொடுத்தார். அவன் இழந்த ஸ்தானத்தை திரும்ப கொடுத்தோன்னே அவன் என்னவாக மாட்டினான் தெரியுங்களா, அவனுக்குள்ள நான் இத்தனை நல்ல தகப்பனுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனே, அவருடைய பேரை கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள அந்த குற்ற மனசாட்சியை நீங்க வச்சு என்ன பண்றாருன்னா, அவரோடு கூட இருந்து அவருடைய வேலைகளை விசாரிக்கும்படியாக செஞ்சுட்டார். அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்றான், நான் இது செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்கப்பான்னு அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்போ ஆவியார் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்று சாட்சி கொடுத்துட்டே இருப்பார். போன முறை சொன்ன இல்லைங்களா, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை எப்படி நீங்க அறிந்து கொள்வீங்க? சிம்பிளா சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, உங்களுக்குள்ள இயேசுவை நீங்க மறுதளிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆவியானவர் வர தடுப்பாரு, உங்களுடைய மனசாட்சிக்குள்ள பேசுவார், இல்ல இல்ல அப்படி சொல்லாத அப்படி சொல்லி உங்களுக்குள்ள ஒரு அதாவது கையை வச்சு தடுக்கிறது கிடையாதுங்க. அவர் உணர்வு பூர்வமாக உங்களுடைய இருதயத்துக்குள்ள வாசமா இருக்க அந்த வார்த்தையை நீங்க விரோதமா, தேவனுக்கு விரோதமா பேசும்போது என்ன பண்ணுவார்னா, இல்ல இல்லன்னு நமக்குள்ள இருந்து சொல்லிட்டே இருப்பார், தடுப்பார். நம்மளுடைய இருதயம் அடைக்கிறத பார்ப்பீங்க, நம்ம தொண்டை அடைக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா ஆவியார் உங்களுக்கு சாட்சி கொடுத்துட்டே இருப்பார், நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், நீங்க தேவனுடைய புத்திரலா இருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய ராஜரீகமா இருக்கீங்க, நீங்க தேவனுடைய அலங்காரமா இருக்கீங்க, நீங்க தேவனுக்கு பிரியமானவர்கள் இப்படி சொல்ல சொல்ல என்ன பண்ணுவார்னா உள்ளுக்குள்ள நமக்கு உற்சாகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். நான் கர்த்தருக்குள்ள பலனுள்ளவனா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள கனம் பெற்றவனா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரனா இருக்கிறேன்னு சொல்ல சொல்ல என்னன்னா நம்முடைய ஆவி ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். நம்முடைய ஆவி ரிஃப்ரெஷ் ஆகும்போது நம்முடைய ஆத்மா சந்தோஷப்படும். நம்முடைய சந்தோஷப்படப்பட என்னாங்கன்னா நம்முடைய சரீரம் சுகத்தை பெறும். அவர் சொல்ற வசனத்தை சொல்லுகிறார், இயேசுவின் தலைமுறையால் சுகமானீர்கள் சொல்லி, அவருடைய தலைமுறையில் சுகமானீர்கள் அந்த வார்த்தையை எடுத்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க வாயில் வைத்து அறிக்கை செய்து கொண்டே இருக்கும்போது அந்த வசனத்தை என்ன பண்ணுவார், ஆவியானவர் உறுதிப்படுத்துவதா இருப்பார், அது நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, கல்வாரி சிலுவையில் இயேசு சம்பாதித்து கொடுத்த காரியத்தை நினைப்பூட்டி என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய தவறுதலை உங்களுக்கு முன்பாக நிறுத்தாதபடிக்கு தேவனுடைய அவர் செஞ்ச காரியத்தை உங்களுக்கு கண் முன்பாக நிறுத்தி தேவத் பக்கமாக வசனத்தின் அடையில மறுபடியும் பண்ணுவாரு, கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார், அந்த ஐக்கியத்தை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கலாம். அப்போ யோவான் 16ஆம் அதிகாரத்துல 18 இருந்து யோவான் 16ஆம் அதிகாரம் 8 18 வரைக்கும் பார்ப்போம்னா, நானே படிக்கிறேங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இங்க ஆவியான் நம்மளை கண்டித்து உணர்த்துவாருங்களா? வசனம் சொல்லுது இல்லைங்களா, நம்ம தவறு செஞ்சிட்டோம்னா அவன் என்ன பண்ணுவாரு,
அப்ப நம்ம தவறு செய்வது கண்டித்து உணர்த்துவாரா? யார் கண்டித்து உணர்த்துவாருங்க? வசனம் என்ன சொல்றது பாருங்க, 16:9 அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? பாவத்தை குறித்து யாருக்கு கண்டித்து உணர்த்துறாரு வேதம் சொல்லுது பாருங்க. உலகில் இருக்கிறவர்களை குறித்து, பாவத்தை குறித்து என்னோடுவாரு பேசி, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய அநியாயங்களுக்காக கல்வாரி சிலுவையில வந்து பலியானாரு. நீங்க அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறதுனால, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க, நீங்க தேவனுடைய புத்திரலா இருக்கீங்க. என்ன பண்ணுவாருன்னா, கன்வீனியன்ஸ் கன்வெக்ஷன் பண்ணி என்ன பண்ணுவாரு, மனந்திருவதை ஏற்படுத்தி உலகத்தில் இருக்கிற நம்மை தேவனுடைய பிள்ளைகளுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துருவார். புரியுதுங்களா? இப்போ தேவனுடைய பிள்ளை அவருக்கு உணர்த்தல, கண்டித்து உணர்த்தல. உலகத்தில் இருக்காங்க இல்லைங்களா? இப்ப நம்ம எப்படி இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அறியாத போது? நமக்கு ஒருத்தர் இன்னும் ஒரு சகோதரோ ஒரு சகோதரி என்னன்னு இருப்பாங்க, ஜெபம் பண்ணிருப்பாங்க, வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க, இயேசு உங்களுடைய சூழ்நிலை மாற்றுவாருங்க, இயேசு நம்பி பாருங்க, உங்க வாயினால் அறிக்கை செஞ்சு விசுவாசிங்க, அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் சொல்லும் போது நமக்குள்ள என்ன பண்ணுவார், அந்த கன்வீனியன்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்காரு, தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்காரு. உலகத்தில் இருந்த நம்மை தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்காரு. அப்ப உலகத்தில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாரு, கண்டித்து கண்டித்து ஆவியான கண்டித்து உணர்த்துறது யாருங்க, உலகத்தில் இருக்கிறவங்க. அப்ப தேவனுடைய பிள்ளை என்ன பண்ண மாட்டாரு, கண்டித்து உணர்த்து வர மாட்டாருங்களா? கண்டித்து உணர்த்த மாட்டாரு, நினைப்பு விட்டுவாரு. நான் போன முறை சொன்னேன் இல்லைங்களா, அவர் எப்படி நினைப்பு விட்டுவாரு, நமக்குள்ள வந்து வைராக்கிய வாஞ்ச அவர் நமக்குள்ள இருந்துன்னு, நீ தேவனுடைய பிள்ளை, இது உனக்கு தகுதி இல்ல, இந்த காரியத்துல என்ன பண்ண கூடாது, இதுல நீ உட்காரக்கூடாது, இதுல நீ என்ன பண்ணக்கூடாது, கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன நமக்குள்ள கன்வீனியன்ஸ் பண்ணிட்டே இருப்பார். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, இது உனக்கு இல்லப்பா, இது நீ இந்த ஸ்தானம் உனக்கு உள்ளது இல்ல, நீ வந்து உன்னை வந்து உன்னதத்துக்கு வச்சிருக்காரு, அங்க இருக்கிற காரியத்தை நீங்க என்ன பண்ணணும், அங்கிருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, நினைப்பூட்டி திரும்பவும் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணுவாரு, அந்த கனமான ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தவரா இருக்காரு. அப்போ ரெண்டாவது பார்ப்போம், அவர் என்ன பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்ணுவாருன்னா, தேவனுடைய நீதியை குறித்து நம்ம கூட என்ன பண்ணுவாரு, கண்டித்து உணர்த்துவார். நமக்குள்ள கண்டித்து உணர்த்துற காரியம் என்ன தெரியுங்களா, நீங்க பாவின்னு சொல்லி உங்களை கண்டித்து உணர்த்த மாட்டாருங்க. நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் சொல்றீங்களா, பாவியில் பிரதான பாவி, நான் மண் ஆண்டவரே, குப்பை ஆண்டவரே, தூசி ஆண்டவரே, புழு ஆண்டவரே அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, உங்களை பார்க்கவில்லை. அப்படி பார்த்திருந்தா ஆவியானவர் தான் சொல்லியிருக்கணும். புரியுதுங்களா? அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, உங்களை பிதாவோடு கூட கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களே வலது பாரசு உட்கார வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த மேன்மை உள்ளவர்களாகத்தான் உங்களை பார்ப்பார். ஹல்லேலூயா! அந்த ஸ்தானத்துலதான் உங்களை கொண்டு வந்து திரும்ப வைப்பார். நீங்க கீழே விழுந்தாலும், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்து நிற்பான். எப்படி எழுந்து நிற்பான், கர்த்தருடைய கரம் அவனை தூக்கி எடுக்கும். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது, தேற்றவாளனாக இருக்கும் போது அவன் என்ன பண்றாருன்னா, நம்மை தேற்றுகிறார். நம்முடைய தவறுகளிலிருந்து நம்மளை மறுபடியுமாக, நான் நீதிமான், நீ கிறிஸ்துவுக்கு நீதிமானா இருக்கிற, நீ பரிசுத்தமான இருக்கிற, நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிற, தேவன் தங்குற ஸ்தலமா இருக்கிற, தேவனுடைய நீதி உனக்குள்ள இருக்குன்னு என்ன பண்ணுவார்னா, அப்படி கண்டித்து உணர்த்தி உங்களை நீதிக்குரியவனாக மாற்றுவார். என்னுடைய போதகர் ஜானப்பா சொல்லுவாரு, நீங்க வந்து சின் கான்சியஸோட வரக்கூடாது, சன் கான்சியஸோட வரணும் அப்படின்றாரு. சின் கான்சியஸ் அப்படின்னா குற்றமுள்ள மனசோடு வந்துட்டே இருக்கான் பாத்தீங்களா, நான் இதை செஞ்சுட்டேன்னு வந்துட்டு இருக்கிறவன் அந்த செயலை துணிகரமா செய்ய ஆரம்பிச்சிருவான். அதே சன் கான்சியஸ் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இந்த காரியங்கள் என்னுடையது, நான் என்ன பண்ணுவேன், இதை நான் வந்து பொறுப்பெடுத்து நடத்துவேன், இந்த காரியங்கள் தேவையில்லாத நான் செய்ய மாட்டேன்னு சன் கான்சியஸ் வரணும். தேவனோடு கூட உறவு வைக்கும் போது, தொடர்பு வரும்போது என்ன பண்ணணும்னா, நீங்க சன் கான்சியஸோட வரணும், நாட் சின் கான்சியஸ். சரிங்களா? அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, உங்களை சன் கான்சியஸா மாத்துவார். நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற, நீ தேவனுக்கு அலங்காரமா இருக்கிற, நீ தேவனுடைய நீதியா இருக்கிற அப்படின்னு அப்படி கண்டித்து உணர்த்தவரா இருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா, பிசாசனவன் என்ன பண்ணிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில என்ன பண்ணார், தமது மரணத்தினாலே அவனை என்ன பண்ணாருங்க, அப்படி விட்டுட்டாரா, தோற்கடித்தாரா இல்லைங்களா? கல்வாரி சிலுவையில பிள்ளைகளும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருக்க அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு, மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருந்து என்ன பண்ணாரு, அந்த மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயித்தார்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவனை எப்படி பண்ணிட்டாருன்னா, அந்த ஆக்கினை தீர்ப்புங்கிறதே ஒன்று யாருக்காக வைக்கப்பட்டதுன்னா, பிசாசானுக்காக வைக்கப்பட்டது.
அவன் என்ன பண்றான், தேவனுக்கு பிள்ளையாக மாறக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றான், அநேக ஜனங்களை தேவனுடைய மார்க்கத்திலிருந்து விளக்குவதற்காக என்ன பண்றான், அவன் அநேக காரியங்கள் செய்து கொண்டே இருக்கிறான். இதுல முக்கியமா என்ன சொல்றேன்னா, நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கோம், சர்ச்சுக்கு வர வசனத்தை கேட்கிற நமக்குள்ளேயே அந்த ஒரு குழப்பத்தை கொடுத்துறோம். நம்ம இந்த தவறு செஞ்சுட்டு உடனே என்ன பண்றோம் தெரியுங்களா, நம்ம உடனே என்ன பண்றோம், மறைக்க ஆரம்பிச்சிடறோம். இல்ல மறைக்க முடியலன்னு என்ன தெரியுங்களா, நம்மளை பேசி நம்மளை குற்றப்படுத்தி கொண்டு சர்ச்சுக்கு வர நிறுத்திடுவோம், பாஸ்டருடைய ஆலோசனை கேட்க மறுத்துருவோம். நல்ல சர்ச்சுக்குள்ள ஒரு கொயரா நல்லா எல்லாரும் ஒன்னா இணைந்து ஜபிக்கிறது விட்டுருவோம். இந்த ஐக்கியத்தை என்னவான் கெடுத்ததுக்கே பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஆவியான என்ன வருது தெரியுங்களா, அவர் அந்த ஐக்கியத்தை புதுப்பிக்கிறதா விரும்புவார், அவர் கெடுக்க விரும்ப மாட்டார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்தார், கெட்டு போனதை மீட்க வந்தார் பார்க்கிறோம். அப்ப பரிசுத்தாவி என்ன பண்றாரு, கெட்டு போன நம்மை மீண்டுமாக வணையருக்காக உதவி செய்வதோட தூக்கி எறிய விட மாட்டார். இந்த குயவன் கையில அது அழகா பாத்திரம் வணைஞ்சிருச்சு, வணைஞ்ச பின்பாக என்ன ஆயிடுச்சு, அது அப்படியே கெட்டு போயிடுச்சு, உடஞ்சி போயிடுச்சு. அழகான பாத்திரம் வணைஞ்சு அவர் எவ்வளவு ஆசையா வணைஞ்சிருப்பாரு, அதை உருவாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருப்பாரு. ஆனா அது என்ன கையில் இருக்கும் போதே கெட்டு போயிடுச்சு. உடனே அந்த களிமண் என்ன பண்றாரு, இது வேண்டாம்னு தூக்கி வீசலையாம். மீண்டுமாக அந்த களிமண்ணை எடுத்து அதுல இருக்கிற கற்களை எடுத்து முட்களை எடுத்து அதை மீண்டுமாக நல்லா பிசைந்து அவர் விரும்புகிற பாத்திரமாகும் வரைக்கும் அந்த பாத்திரத்தை மீண்டுமாக என்ன பண்ணுவாரு, வணையராகவே இருந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, நம்மளை மீண்டுமாக வணையராகவே இருப்பார். புரியுதுங்களா, நம்மை மீண்டும் உருவாக்குறவா இருப்பார், தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கே இருப்பார். அந்த உருவாக்கப்பட்ட அந்த பாத்திரம் என்ன பண்ணுறீங்களா, மீண்டும் பலவீனமா உருவாக்க மாட்டாரு, இன்னும் பலனுள்ளதா உருவாக்குவார், இன்னும் அதிக கனமுள்ளதா உருவாக்குவார். அந்த உடைந்த பாத்திரத்துக்கு மறுபடியும் என்ன பண்ணுவாரு, இன்னும் அதிகமான சத்துக்களை உருவாக்கி இன்னும் நல்லா பிசைஞ்சு இன்னும் கடினமானதாக நல்ல உறுதியானதாக உருவாக்கி தெரியுங்களா, தேவனுடைய கையில் பயன்படுத்துற பாத்திரமா மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நமக்குள்ள வந்தபோது என்ன பண்ணுவார் தெரியுங்களா, உலகத்துல இருக்கிறவங்க குறிச்சு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ நீதிமான் அப்படின்னு சொல்லி கண்டித்து உணர்த்தி என்ன பண்ணுவார், பிசாசு தான் தோற்கடிக்கப்பட்டவன், அவனுக்கு தான் இந்த ஆக்கினை தீர்ப்பு, உனக்கு இல்ல அப்படி சொல்லி என்னவாரு, உங்களுக்கு கண்டிக்கிறவராகவே இருந்து கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கண்டிக்கிற விதமே எப்படி தெரியுங்களா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கண்டிக்கிறது போல. ஒரு தகப்பன் தன் பிள்ளை எப்படி கண்டிப்பாருங்க, ஒரு காரியத்துல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படிங்கறதுனால அந்த ஃபெயிலான பிள்ளை எனக்கு வேண்டான்னு என்ன பண்ண மாட்டாங்க, ஒருபோதும் ஒரு தாய் தகப்பனும் என்ன பண்ண மாட்டாங்க, தள்ள மாட்டாங்க, புறக்கணிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு அந்த படிப்பு வரலையா, அதற்கான டியூஷன் என்ன, அதற்கான அடுத்து மாற்று வழி என்ன, அவனை அதுல என்ன எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கறதுக்கான முயற்சியை என்ன பண்ணுவாங்க, அவருடைய அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, முயற்சி எடுப்பாங்க இல்லைங்களா. அதே போலதான் உங்களுக்கு மாற்று வழி என்னன்னா, நீங்க மீண்டுமாக தேவன் பக்கமாக திரும்பணும், தேவன் பக்கமாக திரும்பி தேவனை போலவே நீங்க இருக்கிறீங்க, தேவனுடைய சாயலாக நீங்க உண்டாக்கப்பட்டிருக்கீங்க, நினைப்பூட்டி ஐக்கியத்தை புதுப்பித்து ஆவியானவர் நம்ம என்ன தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் செய்கிறவர்களாக மாற்றுகிறார் இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய சுய இச்சையினாலதான் நம்ம இழுக்க போறோம். அநேக இடங்கள்ல யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்குது, பிசாசு ஒரு சில காரியங்களை சொல்லுவாங்க, இது பிசாசு கொண்டு வந்துட்டாங்க, பிசாசு தாங்க செஞ்சான் அப்படி சொல்லுவாங்க. உண்மையான காரணம் தெரியுங்களா, சிலதெல்லாம் பிசாசுலாம் செய்ய முடியுங்களா, முடியாது. அவனால் புதிதாக உருவாக்க முடியாது, ஆனா அவனால் பொய் சொல்ல முடியும். அவன் பொய்களுக்கு பிதாவுமா இருக்கான். சரிங்களா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மறுதளிக்க வைக்க முடியும். நீங்க தேவனை போல ஆவீர்கள் என்று தேவனும் சொல்வார் அப்படின்னு மாத்தி சொல்ல முடியும் அவனால. ஆனா உங்களுக்கான காரியத்தை அவனை தடுத்து நிறுத்த உங்களை கொண்டுதான் முடியும். நீங்க வேண்டான்னு சொன்னா அது வேண்டாம், நீங்க வேணும்னு சொன்னா அது வேணும். உங்களுடைய மைண்ட், நான் சொன்னீங்களா, தாட்ஸ், கற்பனைகள், எண்ணங்கள், அப்புறம் தீர்மானங்கள், அதற்கான சொல்யூஷன். புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய மனதுக்குள்ள என்ன பண்ணுவான், இந்த வார்த்தைகளை, இந்த எண்ணங்களை, இச்சையான காரியங்களை கொண்டு வந்து போடும்போது என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் சொல்லப்பட்டிருக்குது, எல்லா சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்காக சிறையாக்கி போடுகிறேன் என்று உங்க வாயினால் அந்த வார்த்தையை பேசணும்.
வசனத்தை எடுத்து என்ன பண்ணணும், பேசும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, வசனத்தை ஒரு முறை வந்துருச்சுன்னா அந்த வசனத்துல என்ன பண்றாரு, தேவன் தாமே வந்து அடங்கி கொள்கிறா இருக்கார், அதுல அடைத்துக் கொள்கிறா இருக்கார். அப்போ அந்த வார்த்தை எப்படி பூமிக்கு அந்த மலையை கொண்டு வந்து அது நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து பின்பாக நான் விரும்பிய காரியம் செஞ்சு முடிச்சு என்னிடத்து திரும்ப வருதோ, அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் நீங்க வச்சுட்டீங்க. அந்த மாதிரி சிந்தைகள் வரும்போது, அந்த மாதிரி எண்ணங்கள் சூழ்நிலை வரும்போது, அந்த வார்த்தையை பேசும்போது என்ன ஆகிறாருன்னா, ஆவியானவர் அந்த வார்த்தையோடு கூட உங்களுக்கு கூட உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. அந்த பாவத்திலிருந்து, அந்த பாவ உறவிலிருந்து, அந்த பாவ சிந்தையிலிருந்து, அந்த பாவமான இடத்திலிருந்து என்ன பண்றாருன்னா உங்களை திருப்பி கொண்டு வருவதா இருக்காரு. உங்களுக்கு உணர்வை கொடுக்கிறவரா இருக்காரு, உங்களை திசை திருப்புவதா இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படி பண்றாருன்னா, நம்முடைய மனதும் நம்முடைய சரீரமும் ஒரு அடிமையை போலவே செயல்படுகிறதாக இருக்கிறது. நம்ம மனது என்ன விரும்புதோ அது இந்த சரீரம் என்ன பண்ணும், உடனே ஒபே பண்றதா இருக்கும். நான் முதலாவது சப்ஜெக்ட் பேசும்போது சொன்ன பாத்தீங்களா, ஒரு டாக்டர் என்ன பண்ணாரு, ஒரு தண்டிக்கப்பட வேண்டியவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். அவன் பெரிய தவறு செஞ்சுட்டான். அவங்க நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, இவன் பாம்பு குத்தி தான் சாகணும்னு சொல்லிட்டாரு. அந்த அந்த செய்தியை அந்த குற்றவாளி என்ன பண்ணிட்டாரு, கேட்டுட்டாரு. அவனுடைய கண்கள் கட்டப்பட்டுருச்சு. அவன் ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்றாங்க, நிஜ பாம்புல என்ன பண்ணல, கொத்த விடல. அந்த 2 இடுக்கியை கொண்டு என்னன்றாங்க, இடுக்கியை கொண்டு கையில கொத்துறாங்க. அதுல இருந்து ரத்தம் வருது. அவன் கண்கள் கட்டப்பட்டு இருக்குது. ஆனா அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒரு பாம்பு என்ன கிடைச்சிருச்சு, இப்ப நான், புரியுதுங்களா? அப்ப அதுக்கு அடுத்த நிமிஷம் 1 மணி நேரம் என்ன ஆனாருன்னா, ஒரு பாம்பு தன்னுடைய விஷத்திலிருந்து வரும் நஞ்சை போல அந்த சரீரத்துல அந்த நஞ்சு உருவாகி அவங்க இறந்து போனார்ன்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன மனதில் நினைக்கிறோமோ, எண்ணத்தை நம்ம பேசிக்கொண்டு இருக்கோமோ, அந்த சரீரம் அதை உருவாக்கக்கூடியதா இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ ஒரு தவறான காரியத்தை அதிகமா யோசிச்சு, அதிகமா பேசி, அதிகமா செயல்பட வைக்க முடியும் என்றால், நிச்சயமாகவே சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிப்பதனால அந்த வார்த்தையை எடுத்து நம்ம சூழ்நிலைக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலை பார்த்து பேசும்போது அந்த வார்த்தை என்ன பண்ணா, நம்முடைய ஆத்மா ஏற்கணும், நம்முடைய ஆத்மா நம்ப வைக்கணும். ஏன்னா ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்வார், ஆவிக்கு விரோதமா மாம்சம், மாம்சுக்கு விரோதமா ஆவியும் போராடி கொண்டே இருக்கும். ஏன் போராடிட்டே இருக்கு தெரியுங்களா? ஒரு ரகசியத்தை சொல்றேன் பாருங்க. நம்ம கிறிஸ்துவுக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்குங்க எத்தனை பேர் நம்புறீங்க? எதனால நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்க வாயினால் அறிக்கை செய்யனால நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கீங்க. தேவனுடைய பிள்ளைகளா எதுல பிறந்திருக்கீங்க? ஆவியில பிறந்திருக்கீங்க. புரியுதுங்களா? ஆவியில பிறந்திருக்கீங்க. உங்களுடைய ஆத்மா என்ன பண்ணுது தெரியுங்களா? உங்களுடைய ஆவியில தேவனுடைய பிள்ளையாக பிறந்துட்டீங்க. ஏன்னா ஆதாம் ஆவியினாலே மரிச்சான். 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து ஆவியிலே அவருடைய வசனத்தை என்ன ஆவியாயும் ஜீவனாயும். அப்போ அந்த ஆவியும் உள்ள ஜீவன வார்த்தை நீங்க பெறும்போது என்ன ஆகுறீங்க? எவன் தேவனுடைய ஆவி இல்லாதனோ அவன் தேவனுடைய புத்திரன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் ஆவி உடையவனே தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுது. அப்போ உங்களுக்குள்ள ஆவியில பிறந்துடுறீங்க ஃபர்ஸ்ட். 2வது ஸ்டேஜ் என்னன்னா ஆத்மா. இந்த ஆத்மாவை ரினியூ பண்ணிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்னா ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாயிருக்கிறதுனாலே மருத்துவமாகுங்கள். பாருங்க, நம்ம மனம் மருத்துவமாக இருக்கு. என்ன பண்ணணும்னா தேவனுக்கு பிரியமானது நன்மையானது இருங்க கர்த்தருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை நம்முடைய ஆத்மாவில் வச்சு பண்ணணும். தினந்தோறும் தியானிச்சு கொண்டு அதை வாசிச்சு கொண்டே இருக்கும்போது நம்முடைய ஆத்மா என்ன ஆகணும், நம்முடைய ஆவில தேவனுடைய பிள்ளையா இருக்கும் இல்லையா, அந்த பிள்ளைக்குரிய ஸ்தானத்தை எடுத்து நம்ம நிறுத்தி கொள்வதற்காக அதை பிடித்து நின்றவர்களாக நில்லுங்க அப்படி சொல்லிருக்காங்க. சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக நில்லுங்கள் அப்படி சொல்றாரு இல்லையா. நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக தட்சணையும் தலைச்சீராவை எனக்கு கொடுத்திருக்காரு, தேவனுடைய ஆவியின் பட்டை எனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை எடுத்து கொண்டோம்னா உரிமை பாராட்டுறோம். உரிமை பாராட்ட பாராட்ட நம்முடைய ஆத்மா என்னவானாகுது, மறுரூபமாய் கொண்டே வருகிறது. இது ஒரு நாள் நடக்கிறது கிடையாது.
ஒரே நாள் என்ன ஆக முடியாது, அந்த காரியத்தையே செய்ய முடியாது. அது நாள்தோறும் தினந்தோறும் என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தை எடுத்து தினந்தோறும் என்ன பண்ணணும், அறிக்கை செய்யணும். அதை விசுவாசிக்கணும், அறிக்கை செய்யணும். அப்ப அறிக்கை செய்ய செய்ய என்ன ஆகணும், நம்முடைய ஆத்துமா அதை என்ன பண்ணணும், நம்ப வைக்கும். ஏன்னா நம்முடைய ஆத்மா நமக்கு ஆவிக்குரோமா எப்பொழுதுமே போராடிட்டே தான் இருக்கும். தேவ சிந்தைக்கு விரோதமா ஆத்மா செயல்படும். புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய சிந்தைக்கு ஏற்றது ஆவியில் நடக்கிறது தான். அப்போ தேவனுடைய சிந்தை ஆவியில் நடக்கிறதுக்கு நம்ம ஆவியில பெற்றுக்கொண்ட வார்த்தையை வசனத்தை எடுத்து நம்முடைய ஆத்மாவில் வைத்து நம்ம தியானிச்சு அறிக்கை செய்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, நம்முடைய ஆத்மா அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கும். ஒரு நம்பிக்கை உண்டாகும். உங்களுக்குள்ள எப்படி நம்பிக்கை வந்து நீங்க ஆண்டவருக்கு பிள்ளைகளா வந்தீங்க? எவ்வளோ ஒரு சூழ்நிலை உங்களுடைய ஆத்மா தோய்ந்து போய் உங்களுக்கு யாருமே ஒரு தேற்றமான வார்த்தை பேசாம, ஆறுதல் வார்த்தை பேசாம, நீங்க ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு எத்தனையோ இழப்புகள் மத்தியில வேதனைப்பட்டிருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை வந்து பேசும் பாருங்க. கவலைப்படாத மகளே, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு அரணாலும் பெலனாவும் இருக்கிறேன். ஆபிரகாம் பார்த்து சொன்னார் பாத்தீங்களா, நான் உனக்கு மிக பெரிய பெலனா இருக்கிறேன், உனக்கு கேடகமா இருக்கிறேன்னு சொன்னாரு. ஏன்னா அவர் தாயின் தகப்பன் எங்களுடைய ஜாதி ஜனத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் ஒரு பிரதேசத்துக்கு வந்தாரு. அவர் வந்து ஒரு என்ன பண்ணாரு, ஒரு யாருமே இல்லாம இருந்தாரு. அப்போ ஆண்டவர் பேசினாரு. அந்த வார்த்தை அவர் என்ன பண்ணுச்சு, அந்த ஆத்மாவில வச்சு அவர் என்ன பண்ணாரு, ஆழமாக தியானிச்சு அந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டார். அவருடைய விசுவாசம் பாருங்க, அந்த ஆத்மாவை செயல்பட்ட விதம் எப்படி இருந்துச்சுன்னா, தன் பிள்ளைன்னு தெரிஞ்சுமே பலி இறக்காக தன் கையை ஓங்கினார், கத்தி எடுத்து ஓங்கினார். ஏன் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய ஆத்மாவில் அவ்வளவு ஆழமா நம்பினார். அப்போ அந்த ஆத்மாவை நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், வார்த்தையை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தையை மாற்றிக்கொண்டே இருக்கும், மனதை நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கும். இப்படிதான் ரோமர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல 1வது 2வது வசனத்துல மறுரூபம் ஆகிக்கொண்டே இருக்கிற மனதா இருக்கு. ஆனால் நம்முடைய சரீரம் பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நான் இப்ப ஹைட்டா இருக்கிறதுனால இன்னும் 2 மீட்டரோ இன்னும் 2 அடியோ ஹைட் ஆகல. புரியுதுங்களா? நான் இன்னும் கலர் ஆகல. இன்னும் நான் என்ன பண்ணேன், எனக்கு பெரிய 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 மூக்கா நீளமா வளரல, பெரிய நாக்கா வளரல. புரியுதுங்களா? என்னுடைய வெளித்தோற்றம் மாறவே இல்லை. நான் எப்படி என்னுடைய தாயின் கருவிலிருந்து பிறந்தேனோ, எப்படி வளர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிறனோ அதே நிலையில் தான் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். புரியுதுங்களா? இப்ப நாங்க அப்படித்தான் இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் பிள்ளையாட்டி நமக்குள்ள என்னங்க மாற்றம் வந்திருக்குது? சரீரத்துல ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கா? அதே கருப்புமுடி தான் இருக்குது. எனக்கு அப்படியே வெள்ளை வெள்ளையே ஆயிடுச்சா, ஆஹா தேவனை போல நானும் வெண்மையுடைய இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணலாம், ஹேட்டை அடிச்சுக்கலாம், பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இந்த முகத்துக்கு வேணா கலர் சேர்த்துறதுக்காக என்ன பண்ணலாம். என்னுடைய திருமண காரியத்துல அப்படிதான் நடந்துச்சு பாருங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் எடுக்கணும் தம்பி, அதனால கொஞ்சமாச்சு மேக்கப் பண்ணு அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா போட்டோஸ் நல்லா வரணுங்கிறக்காக. அப்ப என்ன பண்ணாங்க, மறுபடியும் இந்த மாவு கீவெல்லாம் கொண்டு மறுபடியும் அப்பி விட்டு மறுபடியும் கொஞ்சம் என்ன பண்ணாங்க, அழகா மாத்தி நம்மளை என்ன பண்ணாங்க, போட்டோ எடுக்கும்போது இந்த கொஞ்சம் நல்லா பிரைட்டா தெரியும். அந்த மாதிரிதான் நம்ம பண்ணிக்க முடிஞ்சுச்சு. ஆனால் நம்முடைய ஆதாம் எப்படி அந்த சரீரத்தை உடையவனா இருந்தானோ அதே சரீரம் உடையவர்களாகத்தான் இப்போ வரைக்கும் நம்ம இருக்கும். புரியுதுங்களா? நம்மளுடைய சரீரம் இன்னும் மறுரூபமாகவில்லை. வசனம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:15-18 வரைக்கும், 4ஆம் அதிகாரம் 15-18 வரைக்கும் ஒரு சத்தமாக வாசிங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடுக்கும்னா நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை பாருங்க, நம்முடைய சரீரம் எப்ப மருவம் ஆகும் தெரியுங்களா? நம்ம கிறிஸ்துவுக்குள் மரிச்சாலோ இல்ல கிறிஸ்து வருகையில ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள் படும் போது என்ன ஆகும், நம்முடைய சரீரம் மறுரூபம் ஆகும்னு பார்த்துருக்கோம். புரியுங்களா? அது வரைக்கும் என்ன ஆகல, மறுரூபம் ஆகல. அப்போ இந்த ஆத்மா சொல்றது இந்த சரீரம் ஒண்ணும் கேட்டுட்டே இருக்கும். இந்த ஆத்மா என்ன சொல்லுதோ அதுக்கு உடனே என்ன பண்ணும், கீழ்ப்படியும். ஒண்ணும் இல்லை, காலையில் எழுந்துக்கணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய ஆத்மா நம்மளோட பேசுறது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நம்முடைய சரீரம் நம்மளை பார்த்து பேசும். நல்லா வேலை செஞ்சு வந்திருப்போம் நேற்று நைட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பா, ஒரு 10 நிமிஷம் பா, 5 நிமிஷம் பா, என் ஒய்ஃப் சொல்லுவாங்க
ஒரு 5 நிமிஷம்ப்பா அப்படிம்பாங்க. 5 நிமிஷங்கிறது என்ன ஆகுது தெரியுமா? அப்படியே 1/2 hour ஆகும். ஆனா எழுந்திரிச்சிருவாங்க. நான் ஜெபம் பண்ணும்போது அப்படியே எழுந்திரிச்சிருவாங்க. அப்போ நம்முடைய ஆத்மா என்ன பண்ணும் தெரியுங்களா? நம்முடைய சரீரத்தை உடனே அப்படியே கட்டளை கொடுத்து அப்படியே செயல்பட வைக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த ஆத்மா நம்ம ஆவியோட வார்த்தைக்கு கேட்க வைக்கணும். அப்ப என்ன ஆகுது? ஆத்மா மறுரூபமாகும். மறுரூபமாகப்பட்ட ஆத்மா என்ன பண்ணு தெரியுங்களா? எவனாவது மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்றார். இருதயத்தில் விசுவாசிக்க வச்சு, ஆத்மாவை நம்ப வச்சு அதை பேசும்போது என்ன ஆகுனா, இந்த சரீரம் உடனே கட்டுப்படும். அப்போ உங்களுடைய வியாதியில, உங்களுடைய கடன் பிரச்சனையில, உங்களுடைய சோர்வுகள்ல நீங்க கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசும்போது, நீங்க உங்க ஆத்மால இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்து பேசிங்கன்னா உங்க சரீரம் என்ன பண்ணும்? உடனே ரெஸ்பாண்ட் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் உண்மை சொல்லி கொடுக்கும், வேதம் சத்தியத்தை போதிக்கும். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற உண்மைகள் மாறும், ஆனால் சத்தியத்தின் வார்த்தைகள், இந்த வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தையில் இருக்கிற ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன ஆகாது? ஒளிந்து போகாது என்று சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அப்போ அந்த வார்த்தை ஆகிய சத்தியமான வார்த்தையை எடுத்து நம்ம இருதயத்துக்குள்ள, ஆத்மாவுக்குள்ள வச்சு நம்ம பேசும்போது என்ன ஆகுனா, நம்ம பலனடைவோம், நம்முடைய சரீரம் பலனடையும். அதற்கான காரியங்கள் செய்ய வல்லமை உள்ளதாக மாற்றும். சரிங்களா? தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே வல்லமை உள்ளதாக தான் இருக்குது. அவர் வல்லமை எப்பொழுதும் குறைஞ்சு போறதே இல்லைங்க. இந்த வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம மாற்றப்பட நம்ம படிச்சா மட்டும்தான் வல்லமையை கிரியை செய்யும்னு அர்த்தம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல இருக்கிறவங்க அந்த வார்த்தையை படிச்சாங்க கூட அவங்களுக்கும் அந்த வார்த்தை என்னணும்? கிரியை செய்யும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் கட்டப்பட்டு இருக்கவில்லை. பவுல் கட்டப்பட்டிருந்தார், ஆனா தேவ வசன வார்த்தைகள் ஒருபோதும் கட்டப்பட்டு இருக்கவில்லை என்று சொல்லியிருக்காரு. ஏன்னா கட்டுகளை அவிழ்க்கத்தக்கதான கர்த்தருடைய வார்த்தை புறப்படும். அவங்க உபத்திரப்பட்டு கட்டுகளில கட்டப்பட்டிருந்தாங்க, தொழுவத்துல கட்டப்பட்டிருந்தாங்க. அவங்க வாய், அவங்களுடைய கை கால் எல்லாம் கட்டப்பட்டிருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பேசி பிரசங்கிச்சு அங்க ஆண்டவர் மகிமைப்படுத்தும் போது கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு அவங்களுக்கு கட்டுகளை அவிழ்த்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்குது. நம்ம பேசும்போது நமக்கு அந்த வல்லமை கடந்து வருவதா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு படிப்பு வரலங்கிறதுனால, உங்க அப்பா அம்மா பேசுறதுனால இன்னும் படிப்பு வராது நீங்களே உங்களை இன்னொன்னாதீங்க, தாழ்வு மனமுக்குள்ள கொண்டு வராதீங்க. உங்களை நீங்களே பார்த்துணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய ஞானம், தேவனுடைய சமாதானம் எனக்கு இருக்கிறது, கல்விமான் ஞாபகம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நீங்களே என்ன பண்ணணும்? பார்த்து பேசும்போது அந்த சூழ்நிலை ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சகோதரி நிர்மலாக்காவுடைய பெரிய பாப்பா, அவங்க கிருத்தியா, அவங்க ரொம்பவும் சை டைப். அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்க போவாங்க, படிக்க வருவாங்க. இப்ப பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நிறைய ஆண்டோடைய காரியங்களை வார்த்தையில் கத்துக்கொண்டே இருக்காங்க. இன்னும் ஊழியத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை சாட்சியாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அவங்க பேச்சு ஆற்றலே கொஞ்சம் கம்மி தான். அவங்க பயத்தோடு தான் இருப்பாங்க. அந்த வசனம் கேட்க 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 அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்போ கிட்டத்தட்ட எத்தனை பேரு, ஒரு 300 பேர் இருக்கிற அந்த ஒரு காலேஜ்ல, அவங்களுக்கு ஒரு வேலை ஸ்தலத்துல அந்த 300 பேருக்கு 18 பேரை மட்டும்தான் சாய்ஸ் பண்ணாங்க, சூஸ் பண்ணாங்க. அந்த 18 பேர்ல அந்த பாப்பா ஒருத்தி. அந்த 18 பேர்லயும் ஒரு 4 பேர் தான் அந்த வேலைக்கு தேர்வானாங்க. அந்த 4 பேர்ல அந்த பாப்பா ஒன்று. அது சாட்சியாக சொன்னாங்க, நான் இப்படி முன்னாடி இருக்க மாட்டேன். நான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க கேட்க என்ன நான் பார்த்துட்டு நான் பேச ஆரம்பிச்சேன். நான் பேச ஆரம்பிக்க என்னுடைய சரீரம், என்னுடைய மனநிலை எல்லாமே என்ன ஆயிடுச்சு? தேவரகமாக மாறிடுச்சு. அப்புறம் படிக்கிற சப்ஜெக்ட் ஈஸியா புரிஞ்சிச்சு. நான் அடுத்து அந்த கொஸ்டின் பண்றதுக்கு அத்தனை கொஸ்டின்ஸ்க்கும் என்னால ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. அவங்களே என்கரேஜ் பண்ணாங்க, எப்படி முன்னால மட்டும் முடிஞ்சுன்னு. ஏன்னா அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே அவங்க வேண்டான்னு தள்ளிட்டாங்களாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவங்க எல்லாமே தோத்து போயிட்டாங்க அந்த இடத்துல. இந்த பிள்ளை ஆண்டவர் வெட்கப்படாதபடிக்கு உயர்த்தி வச்சார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வேண்டான்னு சொன்னாங்க? 10 பேர். அந்த 10 பேர் மத்தியில் அந்த பிள்ளை வேண்டான்னு சொன்னார், தேவன் வேண்டும் என்று எடுத்தார். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் பேச 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 ஆண்டவர் உயர்த்தி வச்சார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இன்னும் நீ கர்த்தருடைய வார்த்தை இன்னும் பலப்படுவார், இன்னும் உன்னை ஆண்டவர் மேன்மையாக வைப்பாரு. அதே வார்த்தை உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க வார்த்தையை எடுத்து வெறுமனே நீங்க நினைக்காதீங்க. அந்த வார்த்தை வல்லமுள்ளதா இருக்குது. அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக ஆவியானவர் நம்ம கூட வாஞ்சியா இருக்கிறதா இருக்காரு. அது எப்படி இருக்குன்னா, வைராக்கிய வாஞ்சியா இருக்காரு. அந்த வார்த்தையை நிறைவேற்றும் அளவும் அவர் நம்ம விட்டு நோக மாட்டாரு, போகவே மாட்டாருங்க. அவர் நம்ம எப்பொழுதுமே என்ன, அந்த உலகம் முடியும் சகல பரிந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர், அவர் என்ன உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையில உங்களை கொண்டு வந்து அதை
செய்ய வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யோசுவா 1ஆம் அதிகாரத்துல, யோசுவா 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல படிப்போம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன். பாருங்க, இப்போ அவங்க எரிகோக்குள்ள போகல, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப யோசுவா எப்படி பார்த்தாருன்னா, அவங்க ஆல்ரெடி நம்ம கால் கீழே அப்படின்னு தான் பார்த்தாரு. புரியுதுங்களா? அவர் பார்க்கும்போது எப்படி பார்த்தாருன்னா, அவங்க நம்ம காலுக்கு கீழே, அவங்க ஆண்டவர் ஆல்ரெடி சொன்னாரு நமக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. அதனாலதான் யோசுவா என்ன பண்ணாரு? அந்த காரியத்தை ஜெயம் பெற்றார். 12 கோத்திரத்துல 12 பேர் போனாங்க. 10 பேர் என்ன சொன்னாங்க? துன்மார்க்கமான காரியத்தை பரப்புனாங்க. தேவன் அவனுடைய வார்த்தையை பரப்பல. ஆனா 2 பேர் தான் தேவனுக்கு ஏற்ற வார்த்தையை பேசினாங்க, காலேப், யோசுவா. அவங்க சந்ததி தான் கானானுக்குள்ள பிரவேசிச்சு. பார்க்கிறது, நம்ம எதை பார்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி பார்க்கறது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம பார்க்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2வது, கேட்பு, யாருடன் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும், அதாவது யாரோட இருக்க கூடாதுன்னா, ஃபர்ஸ்ட் பாசிங்களே சங்கீதம் 1ஆம் அதிகாரம். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பிரியமா இருந்து இருக்கிற மனுஷன். பாருங்க, யாரோட இருக்கக்கூடாது? சேர்ந்து இருக்க கூடாது. புரியுங்களா? அங்கங்க சேர்ந்து இருந்தா நீங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க. அவங்க செஞ்சிருக்க பலனுக்கான பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. புரியுதுங்களா? யாரு கூட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். 3வதாக, யாருடைய வார்த்தையை கேட்டு எப்படி பேசுறது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மார்க் 11ஆம் அதிகாரம், சரி மார்க் 4ஆம் அதிகாரம் 23-25 வரைக்கும் வாசிப்போம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மார்க் 4ஆம் அதிகாரம் 23-25 வரைக்கும். நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளந்தீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். அப்போ கேட்கும் போது என்ன பண்ணணும்? கவனமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது என்ன கவனமா கேட்கணும். ஏன் கேட்கணும்னா, கேட்கிறவனுக்கு தான் அதிகமா, நீங்க வசனத்தை கேட்க கேட்க என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களுக்கு அதிகமா கொடுக்கப்பட்டே இருக்கும். உங்களுடைய ஆவியில் நீங்க பெற்றுக்கொண்டே இருக்க அந்த வார்த்தையை உங்களுடைய ஆத்மாவை ஏற்று அங்கீகரிக்கும் போது உங்களுக்கான ஆரோக்கியம், உங்களுக்கான சுகவாழ்வு, உங்களுக்கான சீக்கிரம் துளிர்க்கும், உங்களுக்கான அற்புதங்கள் சீக்கிரம் நடக்கும். அப்போ நம்ம பார்க்கறதை குறித்து கவனமா இருக்கணும். நம்ம யாரு கூட சேர்ந்து இருக்கிறவங்க குறித்து கவனமா இருக்கணும். நம்ம யாருடைய வார்த்தையை கேட்கிறோம், தியானிக்கிறோம், பேசுகிறது குறித்து கவனமா இருக்கணும். அடுத்த கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துறேன். அடுத்த முறை நம்ம என்ன பண்ண போறோம்னா, கர்த்தருடைய சத்தம், அவர் நமக்குள்ள இருந்து எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற 10ஆம் சப்ஜெக்டை நம்ம அடுத்த வாரத்துல அடுத்த முறை பார்ப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.